வீடியோல தமிழ் பிக் பாஸ்ல ஜெயிச்சுட்டு ஆனா அவங்களுடைய உண்மையான ரியல் லைஃப்ல தோத்து போனவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதல் பிக் பாஸ் ஆரவ் தாங்க. ஆரவ் அந்த பிக் பாஸ்ல ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா பேர்லாம் எடுக்கல. ஆனா இவ தான் டைட்டில் அடிச்சுட்டு போனாரு. கிட்டத்தட்ட டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறமா இவர் எங்க போனானே தெரியல. 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்துச்சு. அந்த படமும் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு முதல் பிக் பாஸ்ல ஜெயிச்சவருக்கு மிகப்பெரிய அளவில் பட வாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டவர் எந்த பட வாய்ப்புமே இல்லாம வீட்டில் உட்காந்து கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாரு. முதல் பிக் பாஸ் அப்படின்னு பேசின உடனே கன்ஃபார்மா ஓவியாவை பத்தி பேசாம இருக்க முடியாது. அவங்களுடைய புகழுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு புகழ் இப்ப வரைக்குமே ஓவியா மாதிரி வரணும் தான் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. பட் என்ன பிரயோஜனம்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஓவியாவுக்கு 1-2 படங்கள் கிடைச்சிது. ஆனா அதுக்கப்புறமா எந்த ஒரு படமும் கிடைக்கல. தமிழ் ஃபிலிமை விட்டே வெளியே போயிட்டாங்க. அவங்க ஃபீல்ட் அவுட்டும் ஆயிட்டாங்க. 2வது பிக் பாஸ்ல ரித்விகா தான் ஜெயிச்சாங்க. ரித்விகா அந்த பிக் பாஸ்ல ரொம்ப கியூட்டா தமிழ் பொண்ணு அப்படின்ற பேரை வச்சு பயங்கரமா முன்னாடி வந்தாங்க. தனக்கு போட்டியா வந்த நிறைய மாடர்ன் பொண்ணுங்களை அடிச்சு நிமித்திட்டு வெளியே வந்தாங்க. ஸோ அந்த பிக் பாஸ்லயும் ஜெயிச்சாங்க. ஆனா என்னங்க பிரயோஜனம்? அதுக்கு முன்னாடியாவது அவங்களுக்கு நிறைய படங்கள் வந்துச்சு. ரஜினி சார் கூட நடிச்சிருந்தாங்க. இப்படி 1-2 படங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பிக் பாஸ் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் கூட வராம அப்படியே வீட்டில் உட்காந்துட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. 3வது பிக் பாஸ் முகேன் ராவ் இவர் தான் ஜெயிச்சாரு. ஸோ அதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் இருந்தாங்க. அதில் யாராவது தான் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன் கவின் கூட இருந்தால் அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் முகேன் ராவ் தான் ஜெயிச்சாருங்க. அந்த பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அட்லீஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டரா வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் வரல. சரி பாடலாசிரியராவது வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுவுமே கிடையாது. இப்போ முகேன் ராவ் என்ன பண்றாருனே தெரியல. முதல்ல இந்தியாவில் தான் இருக்காரா இல்லை சிங்கப்பூரே போயிட்டாரா அப்படின்னு தெரியலங்க. 4வது பிக் பாஸ் ஆரி அர்ஜுனன். இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாளம். லிட்டரலி கிட்டத்தட்ட நம்ம ஓவியா மாதிரியே இவருக்கும் நிறைய ஃபேன்ஸ் பட்டாளம் இருந்துதான் இருந்துச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? அதுக்குள்ள இருக்கும்போதே ஒரு படம் நடிச்சு அதுக்கான டீசர் எல்லாம் வெளியே விட்டுதாரு. ஆனா அந்த படம் இன்ன வரைக்கும் வெளியே வரல. இப்போ வரைக்கும் வேற எந்த படத்துலையும் இவர் கமிட் ஆன மாதிரியும் தெரியலங்க. ஸோ அவருக்கும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா எந்த பட வாய்ப்பும் இல்லைன்றது தான் ஒரு சேட் ரியாலிட்டி. அதே பிக் பாஸ்ல இவருக்கு எதிராக இருந்தவர் தான் பாலாஜி முருகதாஸ். அந்த பிக் பாஸ்ல இவரால் ஜெயிக்க முடியல. ஆனா 24x7 அதுக்கப்புறமா ஆரம்பிச்சு அதுல இவர் தான் ஜெயிச்சாரு. இவருக்கு நிறைய ஒரு கேர்ள்ஸ் பட்டாளம் இருந்துச்சு. ரொம்ப ரக்கடான ஒரு அட்டிடியூடு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே ரக்கடா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு காட்டினவர் இவர் தான். ஆனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு பனியின் ஜட்டியில நடிக்கிற விளம்பரங்களை தவிர்த்துட்டு வேற எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கிற மாதிரி எந்த ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. பாவம் இவரும் எங்க போனானே தெரியலங்க. அடுத்தது 5வது பிக் பாஸ்ல ராஜு பாய் தான் ஜெயிச்சாரு. ஆரம்பத்திலேருந்தே பெருசா ஒன்றும் டாஸ்க் எல்லாம் பண்ணவே இல்லை. ஆனா இருந்தாலும் தன்னுடைய காமெடி நகைச்சுவை மூலமாகவே நிறைய ஃபேன்ஸை தன் பக்கம் எடுத்துக்கிட்டாரு. ஒன்றும் பெருசா கோவப்பட மாட்டாரு. ஒன்றும் பெருசா எதுலையுமே இன்வால்மெண்ட் காட்ட மாட்டாரு. பட் இருந்தாலுமே நிறைய பேரை வாங்கிட்டாருங்க. அப்படி ஜெயிச்சவர் தான் ராஜு. இவரோட வைஃபு கூட உள்ள இதுக்கப்புறமா நம்ம சான்ஸ் எதையும் அலையவே தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமாவும் இவருக்கு பெருசாக எந்த சான்ஸும் கிடைக்கல. ஏன் சீரியலில் கூட எந்த சான்ஸுமே கிடைக்கல. இப்போ இவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எங்கே போனாருன்னு ஆள் அட்ரஸே தெரியல. அதுக்கப்புறமா பாலாஜி முருகதாஸ் மாதிரியே ரக்கடா ஃபேஸை வச்சுக்கிட்டு நான் தாண்டா பருப்பு, மற்றவங்கலாம் என் கால் செருப்பு அப்படின்னு சொல்லி இந்தவர் தான் ஆசீம். இவரும் பிக் பாஸ்ல பயங்கரமாக நெகட்டிவாக ஃபேமஸ் ஆனார். இவர் எப்படி ஜெயிச்சாருன்னு இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்கு. நெகட்டிவாக ஃபேம் ஆனாலும் பயங்கரமாக ஃபேம் ஆனாருங்க. ஆனால் அதுக்கப்புறமா இவருக்கு எந்த சீரியலுமே வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா வெளியில இருந்து சீரியல் நடிகை எல்லாமே இவர் காரி துப்பிட்டாங்க. அவர் கூட நடிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே இவருக்கு எந்த சீரியல் வாய்ப்பும் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்கல. எங்கே போனார் என்ன ஆனார்னே தெரியல. எங்க போனாரே தெரியல. நிறைய இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இப்போ அதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா 7வது பிக் பாஸ்ல அர்ச்சனா. ஸோ அர்ச்சனா இப்போதான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஏதோ சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். பட் ஆனால் மற்றபடி வேற எந்த ஒரு படத்துலையுமே சீரியலுமே கமிட் ஆன மாதிரி தெரியல. இன்டர்வியூ கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போதைக்கு இவங்களுடைய ஃபேஸ் எங்கே போச்சுன்னே தெரியல. முன்னாடி போன பிக் பாஸ் 6 பிக் பாஸ்லையும் ஜெயிச்சவங்களோட கதி என்னவோ அதுதான் அர்ச்சனாவுக்கு ஆகுமா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, பிக் பாஸ்க்கு முன்னாடியாவது இவங்களுக்கு 1-2 படத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரமாவது கிடைச்சிது. பட் பிக் பாஸ்க்கு அப்புறமா இவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும் விதிவிலக்கு. ஒன்று ஹரிஷ் கல்யாண், இன்னொன்று நம்மளுடைய கவின். இவங்க 2 பேருமே பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமா செம்மையான ரீச்சில் போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே சூப்பரான படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவினுடைய லாஸ்டா வந்த டாடா, அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணோட லாஸ்டா வந்த பார்க்கிங், இது 2மே பிச்சுக்கிட்டு போன படம். ஸோ இவங்க 2 பேருக்குமே நல்ல ஃபியூச்சர் இருக்காம தான் தெரியுது. ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருமே பிக் பாஸ்ல ஜெயிக்கல. அதனால தான் இவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைக்குதோ என்னவோ. ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.